மக்களே, வெல்கம் டு பிரியா ஜெசன்ஸ் குக் புக். ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு 2 கெஸ்ட்டு வர போகிறோம். ஸோ அவங்களுக்காக சமைக்கிறதுக்கு நான் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்குறதுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக கடையில் போய் நம்ம மீன் வாங்குவோம்ல. ஸோ இன்றைக்கி கடலில் போய் அப்படி ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிடலான்னு அப்படி ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அண்ணா எனக்கு நிறைய மீன் பிடிச்சி கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஐலா ஃபிஷ் இருக்குது, சங்கரா மீன் இருக்குது. ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த வவ்வால் ஃபிஷ் தான். பார்த்தாலே செம்ம அழகில. ஸோ இந்த வவ்வால் ஃபிஷ் வச்சு நம்ம கிச்சனில் சமைக்க போகிறோம். அந்த 2 கெஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கெஸ்ட்டுக்காக நான் இந்த 2 மீன் வச்சு அப்படியே சமைச்சு ஒரு சூப்பர் மீன் குழம்பு சமைக்க போகிறோம். நான் ஒரு சூப்பரான ஃபிஷ் குழம்பு வெங்காயம் விதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போது அது வரைக்கும் நல்லா இப்படி எஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இது வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து இனி மஞ்சத்தூள் போடலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர். அப்படியே நம்ம சாட் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நம்ம மிக்சர் கிரைண்டில் போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம சாப் பண்ணி இதில் போடுறோம். ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். இதில் வந்து கோகனட் ஆயில் போடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு போடுறோம். நம்ம இப்போ நம்ம வெந்தயம் கொஞ்சம் போடலாம். வெந்தயம் தான் ஃப்ளேவர். இதோட மெயின் ஃப்ளேவர் வந்து வெந்தயத்தோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் போடலாம். ஓகே, இனி இப்போ நம்ம கறிவேப்பிலை இதில் போடணும். எல்லாம் டக்குன்னு போடணும். இனி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ நம்ம போடுறோம். ஆஹா, சூப்பர் ஸ்மெல் வருது. நல்லா சாட் பண்ணணும். ஓகே, இந்த 2 பச்சை மிளகாய் நாம் இதில் கட் பண்ணிட்டு போடணும். ஸ்லைஸ் பண்ணி 2ஆக ஸ்லைஸ் பண்ணி போடணும்.
நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இது வந்து ஒரு கோல்டன் கலர் ஆகணும். இந்த ஆனியன்ஸ் எல்லாம் வந்து அது வரைக்கும் நல்லா வதங்கணும். இது வதங்குற டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு போடணும். அப்போது இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும். எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த டிப் அது. ஸோ கொஞ்சம் உப்பு, ஆனியன்ஸ் என்ன இப்போ சின்ன வெங்காயம் இருந்தாலும் மற்ற வெங்காயம் இருந்தாலும் நான் இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டால் டக்குன்னு இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும், நல்லா வதங்கிடும். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். ஓகே, லைட்டாக இதை சால்ட் பண்ணலாம். ஓகே, இனி உடனே நம்ம வந்து இந்த கிரேவி ஆட் பண்ணணும். இந்த பேஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சா இந்த பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இனி இப்போ நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதில் இப்போ தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இனி இதில் வந்து இந்த புளித்தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இது புளித்தண்ணி, அதை இவ்வளோ புளி எடுத்தால் போதும். அதில் நம்ம தண்ணியில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஸோ இவ்வளோ புளித்தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கு, அது இதில் போடலாம். இப்போவே நல்லா சூப்பர் ஸ்மெல்லாம் வருது. இப்போ நம்ம உப்பு போடலாம். சூப்பர் ஸ்மெல்லாம் வருது. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வர கெஸ்ட்டு என்னோட குக்கிங் ஸ்கில்ஸில் அப்படியே மைண்ட் ப்ளோன் ஆக போகிறேன்னு நான் நினைக்கிறேன். நல்லா கொதிக்க வைக்கணும் இது. இப்போ நம்ம கிரேவி நல்லா குதிச்சு வந்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷு அப்படியே ஓரோ பீஸாக இதுக்குள்ளே போடணும். ஹாய், நம்ம ஃபிஷ் இப்போ குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பால் கப்பா பேசாமல் ஹோட்டலுக்கே போயிடுவோமா? இல்லை, பிரியா சிச்சன் சமைச்சிக்கலான்னு சொல்கிறேன்ல, போய் பார்ப்போம்.
அப்படிங்கிற அப்படி வா சமைக்கலாம். கடவுளை காப்பாத்துப்பான். கஜாங்கள் ஹாய் ஹாய் ஹாய். ஹலோ பிரசன்னம். உனக்காக காலையில இருந்தே ஃபுல் ஹார்ட் ஒர்க் டா. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மணி எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு அங்கிள். சார்லி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது என்ன எங்களுக்கு தானே? ஆமா, பால் கப்பா அண்ட் ஃபிஷ் கறி. ஃபிஷ் கறியா? நாங்க கால் சூப்பரா இருக்கு. அங்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். பேசலாம். இது பால் கப்பாங்க, ட்ரெடிஷ்னல் கேரளா டிஷ். ஓகே, அடுத்தது ஃபிஷ் கறி. நான் தனியா போய் பிடிச்ச ஃபிஷ்ஷோட ஃபிஷ் கறி. ஹாய். இது சூப்பர்மா, சூப்பர். நாக்குல ஜொல்லு வருது. தேங்க்யூ அங்கிள். இதுக்கு மேல என்ன வேணும்டா? நான் டேஸ்ட் பண்ணனுமா வேணாமா? இல்ல ஃபர்ஸ்ட் அங்கிள் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படியோ எனக்கு காமெடி பண்ணும். இல்லை, நான் இந்த டிஷ் நான் சாப்பிட்டதே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் பிரியா ஜெசின் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது நான் சாப்பிட்டதே இல்லை. சக்சஸ். அங்கிள், நான் வந்து உங்களை 2 பேரையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு நான் சமைச்சு இவ்வளோ ஃபுட்டெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு சீக்கிரமா கல்யாண சாப்பாடு கொடுங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களோடயா? உன்னோட கல்யாண சாப்பாடுடா. நீ கல்யாண சாப்பாடுன்னு தான் சொன்னீங்க, யாருடைய கல்யாண சாப்பாடுன்னு சொன்னீங்க? அதுதான். அதுவும் ஆஃப்கோர்ஸ் அங்கிள், நீங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு, அவன் பிறந்திருக்கு. அப்போ அடுத்தது இவன் கல்யாணம் தானே. ஓகே. பால் கப்பாவும் ஃபிஷ் கறியும் சக்சஸ் தானே? சக்சஸ்ல காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. தனியாக சாப்பிட முடியாது, இது தனியாக சாப்பிட முடியாது. 2 காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கு. அப்போ மக்களே, இன்னைக்கு நான் சமைச்ச பால் கப்பா அண்ட் ஃபிஷ் கறி நல்லா இருக்குன்னு இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் பிரியா ஜெசின்ஸ் குக் புக். பாய் பாய்.